திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகேஸ்ட். இந்த எஜுகேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டிங், அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்கில்ஸ் கோர்ஸு இதெல்லாம் பண்ணுறாங்க. இது எல்லாமே இப்போ ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. யானைக்கு ஒரு கவளம் சோறு என்பது அற்பமான விஷயம். ஆனால் அதே ஒரு கவளம் சோற்றினால் லட்சக்கணக்கான எறும்புகளுக்கு நல்ல உணவு கிடைக்கும். அதுபோல சில பொருட்களை நாம் இழக்க முன்வருவதால் நமக்கு பெரிய வித்தியாசங்கள் ஏற்படுவதில்லை. ஆனால் அவைகள் மற்றவர்களுக்கு பெரிய வித்தியாசங்களை ஏற்படுத்தும். ஒருமுறை என் உறவினர் ஒருவரின் நண்பர் வீட்டிற்கு சென்றிருந்தேன். அந்த வீடு மிகவும் பெரியதாகவும் அநேக நல்ல பொருட்கள் நிறைந்ததாகவும் இருந்தது. ஆங்காங்கே ஏராளமான பழைய பிளாஸ்டிக் பொருட்கள், பழைய நாற்காலிகள், மரசாமான்கள், பழைய துணி மூட்டைகள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. இதெல்லாம் என்ன என்று கேட்டேன். அதற்கு நண்பர், எங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள் என்று சொன்னார். அதற்கு நான், உங்களுக்கு தேவையில்லாத இந்த பழைய பொருட்களை யாருக்காவது கொடுத்து விடுவதுதானே என்று சொன்னேன். உடனே அவர், ஐயோ, இவைகளெல்லாம் இப்பொழுது வாங்க போனால் ஏராளம் செலவாகும், ஏதாவது தேவை வரும் என்று நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். இவரிடம் என்ன சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. உலகத்தில் தேவையில்லாத பொருட்கள் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நாள் ஒரு தேவை ஏற்பட முடியும். அதற்காக அனைத்து பொருட்களையும் நாமே வைத்துக் கொண்டிருப்பது நல்லதல்ல. அவைகளை தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். சீனாவில் வல்லமையாய் ஊழியம் செய்த ஹட்சன் டெய்லர் வருடத்திற்கு ஒரு முறை தன்னிடம் உள்ள பொருட்களில் ஒரு வருடமாக தன்னால் உபயோகிக்கப்படாத பொருள் ஏதாவது இருந்தால் அவற்றை அப்படியே பிறருக்கு கொடுத்து விடுவாராம். தன்னால் உபயோகிக்கப்படாமல் தன்னிடம் காணப்படும் பொருட்களுக்கு தான் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் நம்பினார். நம்மிடம் எவ்வளவோ பொருட்கள் போதிய உபயோகம் இல்லாமல் இருக்கின்றன. அவைகளை தேவையுள்ள யாருக்காவது கொடுத்தால் அவர்களுக்கு அவை பிரயோஜனமாக இருக்கும். இன்று உங்களிடம் நீண்ட காலமாக பயன்படுத்தாத பொருட்கள் இருக்கின்றனவா என்று பாருங்கள். அதை தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து அதனால் உண்டாகும் சந்தோஷத்தை அனுபவியுங்கள். நீதிமானோ இறங்கிக் கொடுக்கிறான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை பாதியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பாதி வெங்காயத்தில் பேஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பக்கமுமே நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். 3 கற்பூரம் எடுத்திருக்கிறேன். இதில் 2 கற்பூரத்தை இந்த பேஸ்ட் மேலே வச்சிடலாம். ஒரு கற்பூரத்தை இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் தூவி விட்டுக்கலாம். 4 கிராம்பு எடுத்திருக்கிறேன். இதில் 2 கிராம்பை இது மேலே எடுத்து வச்சிடலாம். மீதம் இருக்கிற 2 கிராம்பை நல்லா பவுடர் பண்ணிட்டு தூவி விட்டுக்கலாம். இப்போ இந்த கற்பூரத்து மேலே நெருப்பை பற்ற வச்சுக்கலாம். இதில் இருந்து அந்த வெங்காயம், பேஸ்ட், கிராம்பு, கற்பூரம் இந்த மனம் பல்லி, கரப்பாம்பூச்சி, கொசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி ஈவினிங் ஒரு 5:30க்கு மேல செஞ்சீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு ஒரு கொசு கூட வராது, பல்லியும் வரவே வராது. புதைபொருள் ஆராய்ச்சியாளர்களை திகைக்க வைத்த ஒரு காரியம் என்னவென்றால், தீக்கிரையாக்கப்பட்ட எரிகோவிலே நிறைய தானியங்களும் நிறைய பொருட்களும் அப்படியே இருக்க கண்டார்கள். ஏன் இந்த பொருட்கள் சூறையாடப்படவில்லை என்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு எழும்பின கேள்விக்குறி. ஆராய்ச்சியாளர்களுக்கு புரியாதது பரிசுத்த வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குத்தான் புரியும். அரசியல் தலைவர்களுக்கு புரியாதது பரிசுத்த வேதாகமத்தை கரங்களில் பெற்றிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் புரியும். ஏன் எரிகோ தீக்கிரையாக்கப்பட்டது ஆனால் சூறையாடப்படவில்லை? என் தேவன் 1000 வருடங்களுக்கு முன்னதாக யோசுவாவின் சேனை வீரருக்கு கட்டளை கொடுத்தார், எரிகோவை தீக்கிரையாக்குங்கள் ஆனால் சூறையாடாதீர்கள் என்று சொல்லி. இன்றைக்கு புதைபொருள் ஆராய்ச்சி அதற்கு சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறது. வேதத்தில் எரிகோவை குறித்து சொல்லப்பட்ட சம்பவங்கள் அப்படியே துல்லியமாக புதைபொருள் ஆராய்ச்சியாரால் நிரூபிக்கப்பட்டிருக்கும் என்றால் பரிசுத்த வேதாகமம் உண்மையானது, கிறிஸ்தவம் உண்மையானது, கிறிஸ்தவத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன்.